ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டிருந்தீங்களா, கேக் எங்கே செய்யுங்க கற்றுக்கினீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணாங்க. நைட்டு வந்து அந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அதுமாரி வந்து ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் வந்து கவிதான்னு சொல்லிட்டு ஐடியில் இருக்குது. சாரி சிஸ்டர், உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லைங்க. இது வந்து யூடியூப் இல்லைங்க. யூடியூப்பில் நம்ம வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா அது எல்லாருக்கும் போயிடுங்க. எப்போனா நேரில் பார்க்குற மாரி சூழ்நிலை வந்தால் அப்போ நேரில் வேணால் கொடுத்துக்கலாங்க. ஃபோன் நம்பரு ஃபோனில் கொடுக்கக்கூடாதுங்க. அது இல்லாத ஃபோன் வந்து இது எங்கள் வீட்டுக்கார ஃபோன் நம்பர் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கார தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து யூடியூப் ரன் பண்ண மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு நான் அந்த சேனல் எப்படின்னா நல்லா முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன வீடியோ எடுத்து விட்டுருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து என் பேரில் சேனல் ஆரம்பிக்கலைங்க. ஃபோன் வந்து மாற்றி மாற்றி அவர் எடுத்துன்னு போவார், நானும் எடுத்துன்னு போவேன். அதுமாரி நாங்கள் சேர்ந்து தாங்க ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து ஃபோன்லாம் வந்து வெளியில் கொடுக்க முடியாது. அது எத்தனையோ டைம் கூட ஃபோன் நம்பரை கேட்டாங்க. ஒரு வாட்டி டீச்சிங் வீடியோ போட்ட பாருங்க, அப்போ கூட கேட்டாங்க. அதுக்கு தான் சொல்லிடலாம் சொல்லிட்டு சாரிங்க. இன்னும் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை உங்கள் கமெண்டுக்கு. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து கமெண்ட் மூலமாக கேளுங்க, வேறு டவுட் கேளுங்க. நான் டெய்லியும் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. வாயில் பேசி பேசி நான் எப்படி ஜாயின் பண்ணேன், நாங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணோம், எப்படி இப்போ பசி இல்லாத எப்படி சாப்பிட்றோம், அந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் போதுங்க. வாங்கி சாப்பிட்றோம். நம்ம எத்த வேணா அம்பானியாக தான் வாங்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைங்க. குடிசையில் வாய்ந்தாலும் நல்லா எப்படிங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா நல்லா இல்லை, ஆரோக்கியன்றது எங்கள் வீட்டில் ரொம்ப கம்மியாகி போச்சு. அது என்னன்னு தெரியலைங்க. எனக்கு சுத்தமாக கால் நடக்கவே முடியல. நேற்று கூட சுடுத்தண்ணில் உப்பு போட்டு எங்கள் வீடு எங்கே கேட்டுன்னு வந்தார். எங்கள் பொண்டாட்டி கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வைத்தியம் சொல்லி அமிச்சாங்களாம். சுடுத்தண்ணில் உப்பு போட்டு வைங்கன்னு. அதுக்கு முன்னாடி கூட கால் வலி எடுத்தாலும் அப்படி தான் வைப்பேன். அது மறந்துட்டு இருந்தேன். மறுபடியும் சுடுத்தண்ணி உப்பு போட்டு கால் வச்சுக்காண்டாங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அதான் வீட்டில் விறகு அடுப்பு பற்ற வச்சு எருகு இலையை அந்த அடுப்பு மேலே வச்சு செங்கல் சூடு பண்ணி கால் எடுத்து வச்சாலும் விதன்னு இருக்குமா. அது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கால் வலினாலும் பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்காரங்க வேறு கால் அடிக்கடி அடிப்பட்ட கால் இப்போ அதிகமாக வலிக்குது. மாற்றி மாற்றி எங்கள் வீட்டில் வந்து உடம்பு சரியில்லாவது மாடி எட்டி வச்சு இன்னும் கூட ரணம் ஆறவே இல்லைங்க. எலும்பெல்லாம் வலிக்குது. வாயில் ஒரு வாயில் அங்கே கொஞ்சம் பரவாயில்ல தாங்கிக்கினேன். இங்கே வச்சு தாங்க முடியல. அதுவும் கரெக்டாக கயிற்றுல எட்டு வச்சிச்சு. வளர்த்த கடை மாரில் பாயன்ற மாதிரி எங்களுடைய பசு வந்து எங்களை எட்டு வச்சிச்சு. அதுக்கு என்ன என் மேலே காரம் தெரியல. உங்களுக்கு ஏன் இவ்வளோ வாயின்னு வச்சிச்சிங்க? நல்லா தாங்க சாப்பாடு எல்லாம் போகிற கோயிங்க ஓடியாந்துச்சிங்க. நான் பால் கந்துல இருந்தேன். கோயிங்க சண்டை போட்டு மாடு கிட்ட ஓடியாந்துச்சிங்க. அது என்ன பண்ணிச்சு, ஒடையாத்துக்கு நம்ம கிட்ட எங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு காலை தூக்கி பக்குன்னு எட்டு வச்சிச்சிங்க. அது 5 நாள் ஆகுது. இன்னமும் தைலம் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரை போட்டு அந்த மாத்திரை போட்டதுனால வயிறு வேற ஒரே எரிச்சல், அதிகமான எரிச்சல். நானும் டெய்லி மோர் சோறு சாப்பிட்றேன், என்னென்னவோ வைத்தியம் பண்ணுறேங்க. எலுமிச்சி ஜூஸு எல்லாம் குச்சி பார்க்குறேன். வெயிறு அந்த அப்படியே எரித்து நிற்கலைங்க. மாத்திரை சாப்பிட்டாலும் மெடிசன் சொல்லுங்க. வயிறு ஸ்டொமக் பெயின், அது வந்து வயிற்று வலி தான் ஸ்டொமக் பெயின் சொல்லுவாங்க. எனக்கு ஸ்டொமக் பெயின் இல்லைங்க, திக்கு வயிறு எரியுது. இப்போ கேஸ் ஃபயர் மாரி ஆயிடுச்சுங்க. அது மாற்றி என்ன சோதனை வந்து அப்புறம் வேற என்ன சொல்லலாம். தீயணைப்புக்கு ஃபோன் பண்ணான்னு பார்த்தா தீயணைப்பு தண்ணியா. நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ சோதனை இருந்தாலும் மேக்ஸிமம் எங்களுடைய பேஸில் சிரிப்பு மட்டும் தான் இருக்கும். இப்போ வெளியே வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டில் கடமாகுது சொல்லினே இருந்தால் அது வந்து கடன் தீராது. நான் ஒரு சிலர் பார்த்துக்கிறேங்க, நல்லா வசதியாக இருப்பாங்க, நல்லா கடமே இருக்காது. வந்து நம்மக்கிட்ட வந்து எங்ககிட்ட காசே இல்லை, எங்களை கடமாகுதுன்னு நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம என்ன வாரியாக குத்துரு போகிறோம். யாரும் வாரி கொடுக்க மாட்டாங்க. கண்ணு வச்சிருவீங்க, கண்ணு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அப்படி இருக்காங்க. அது மாதிரி ஆளுங்களை பார்த்தா ரொம்ப கடுப்பாகுது. நம்ம அவங்க கேட்டா கூட பரவாயில்ல, உங்ககிட்ட காசுக்கு தானே நம்ம கூப்பிட்டு கேட்டா அவங்க பதில் சொல்லலாம். எங்ககிட்ட காசு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, சோறு இல்லை, கோயம்புல்லுன்னு நாங்கள் எதுவுமே கேட்கறது கிடையாது. அவங்களே சொல்லுவாங்க வாரண்டியா. அது ஒரு தரப்பு. அதுமாரி ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்ம மாரி ஆளுங்க ஒரு வேலை வெட்டிக்கு போகிறாங்க, ஒரு வியாபாரத்துக்கு போகிறேன்னு வச்சுங்க. இப்போ அவர் ரொம்ப கால் வலின்னு அந்த டைம் நினைட்டு போவார். எத்தனை டைம் வீடியோ போட்டிருக்கும் பாருங்க. அவருக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்கன்னா பால்லாம் கறந்து வச்சுட்டு ஏன்னா பஸ் ஏறி எங்கள் வீடு எங்கே சேல்ஸ் பண்ணுறாரோ அங்கே போவேன். அதுக்குன்னு ஒரு கூட உக்காந்து இருக்கும் ரோட்டில். எங்கே போகிறாங்க இவங்க, எங்கே போகிறாங்கன்னு அது அவங்க அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம எங்கே தெரிஞ்சுதான் அவங்க தூக்கம் வரும். இல்லை ராவலை தூக்கத்திலே செத்துடுவாங்க பழகுது. அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க ஜனங்க. ஏன் அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குதோ பார்த்து நினைக்கிறாங்க, சட்டுன்னு செத்துடுவாங்களாம்.
இது தயவுசெய்து சொல்கிறேன், யாருமே சரி அவங்கவுங்க வாய்க்கு அவங்கவுங்க வாய்ங்க. அத்தவங்களுக்கோசம் வாங்கி கிடக்காதீங்க. அத்தவங்களுக்கு குடும்பம் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எட்டி பார்த்துங்க அடுத்து வேடிக்கை பார்த்துங்க அடுத்து வேலை வெட்டிலாம் கவனம் பார்த்து தூங்குங்க. இல்லைன்னா வேணாங்க சொல்லலாம். அவ்வளோ கோவம் வருதுங்க எங்களுக்கு. நான் 2 நாள் எங்கள் வீட்டுக்காரு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. நீ பால் கறந்து வச்சுட்டு வாமா சந்தைக்கு சொல்லிட்டுங்க. அவர் கால் வலி அதிகமாக இருந்தது. கிட்டக்கிற சந்தைக்கு மட்டும் தான் நான் போவேன். நான் போகிறேன், அதை பார்த்துட்டு அவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்க, எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு. அவங்களாம் டெய்லி எங்கே போகிறாங்க எது போகிறாங்க பார்த்துனாக்குறான். நான் ஃபஸ்ட்டு விட்டு வெளியே பார்த்து கிடையாது. எந்த நாய் எங்கே போனாலும் நான் கேட்கறது கிடையாது. புயலாக இருக்க கோபம் இல்லை. நான் எந்த நாய் எங்கே போனாலும் கேட்கறது கிடையாது. ஆனால் நம்மளும் வந்து நாய் சொல்லக்கூடாது. நாய் வந்து நன்றி உள்ள ஜீவன். சாரிங்க, அது கேட்கறது. ஆனால் நம்மளுக்கு கேட்கறதுக்குன்னே ஒரு சில கூட்டம் இருக்குது. கோவம் வருதா வரலையான்னு கோவம் உண்மையிலே கோவம் வருதுங்க. இவர் எப்படி மறைச்சு பார்க்குறாரு. சொல்லுங்க சொல்லு. உனக்கு கேட்டால் தெரியுமா? இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு நல்ல ஒரு புடவை கூட கட்டின்னு போகக்கூடாது பஸ் ஸ்டாண்டுக்கு. அந்த அளவுக்கு அப்போ உன்னிப்பாக கேட்பாங்க. எங்கே போகிறேன் எங்கே போக சொல்லவே எங்கே போகிறதான் கேட்பாங்க. ஏற்கனவே பெரியவங்க கூட சொல்லுவாங்க பயமொழி. போக சொல்ல எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது. போறவங்கள எங்க போறேன்னு கேட்காத. இப்போ நீங்க வெயிட் பண்ணி நான் வர வகையில் வெயிட் பண்ணி வர சொல்ல எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் ஊரில் முக்கால்வாசி எங்கள் வீடியோ எல்லாமே பார்ப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு போக எங்கே போகிறேன்னு யாருமே கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு டைம் வந்து எங்கே போகிறேன்னு கேட்டு நான் கார்லேயே வச்சுக்கினேங்க. அன்றைக்கி காரில் போய் கார் வந்து ஆற்காடுக்கு போயிருந்தேங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரு அம்மா வந்து கார் திறக்கிறதுக்கும் நான் கார் டோர் தந்துட்டாங்க. நான் சடான்னு போத்து கட்டாச்சு டக்குன்னு நான் இச்சிக்கினேன். நம்மளுக்கு சண்டை போடத்தில் அந்த அம்மா எதுவுமே சாரி கூட கேட்கல. ஐயோ அப்படின்னாங்க. நானும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் வந்து நேன்ட்டேன். அதுமாரி கையில் ஒரு வாரம் வலிச்சு நின்றுச்சு. அதுமாரி வந்து மேக்ஸிமம் ஒரு அளவுக்காச்சும் நம்ம வந்து பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும் எல்லாருக்குமே. இப்போ எங்கன்னா திடுக்குன்னு எங்கன்னா போகிறாங்கன்னா அது ஏன் நம்ம அவங்கள போய் கேட்கணும்? அவங்கவுங்களும் 1008 வேலை இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, ஊருக்கு போவாங்க, எவ்வளோ வேலை இருக்கும். நம்ம ஏன் அதை கேட்கணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதான் இங்கே ரொம்ப பிரச்சனையே. ரோட்டில் நல்லா உக்காந்துக்கிறாங்க, ஊருக்கு அதை பேசுகிறாங்க, நல்லா தூங்குறாங்க. எப்படி தான் அவங்களாம் வருமானம் வருதுன்னு தெரியலிங்க. நாங்களும் மாடு மேய்க்கிறோம், கோழி மேய்க்கிறோம், ஒன்று துணி தேய்க்கிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம், ஆடு சிப்ஸ் வாங்குறோம். பெருமை தான். மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒரு 8,000 ரூபாய் ஈட்ட முடியல வருமானம். அந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியல. வருமானம் வரமாட்டேங்குது. வாய் கட்டினா கை கட்டினா வாய் கட்டினா வரவு கட்டினா செலவு 10 நாள் இருக்குது. ஆனால் அவங்களாம் 24 உட்காந்து அழகாக கதை பேசுகிறாங்க. எப்படி தான் அவங்களாம் காசு வருதுன்னு எனக்கே தெரியல. எங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பண்ணுறதுங்க மன குமுறல் எங்கன்னா கொட்டணும்னு பார்த்தேன். செவத்தில் கொட்டினா அது காது கேட்காது. என் கூடுகாரோட கொட்டி கொட்டினா கை வலிக்கும். அதனால தாங்க என் கூடுகாரோட கொட்டி கிடப்பேன். அவர் டெய்லி கேட்டு அவனுக்கு காசு வச்சு போயிச்சான். நீ யாரெல்லாம் கொட்டுனாரு. எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஸு இதுவே கிடையாது. ஸ்கூல் படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கள் ஊரில் இருப்பாங்கல்ல, 10ஆம் வகுப்பு தான் படித்தேன். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நம்மளாம் அடிக்கடியாக பார்க்க போகிறோம். அவங்களாம் பார்த்து 20 வருஷம் 25 வருஷம் ஆகி போச்சு. எப்போ நான் ஒரு இடத்துல அவங்க கூட அப்போ அந்த அளவுக்குலாம் குமுறெல்லாம் கொட்ட முடியாது. அதனால் என்னோடய மன குமுறலை என்னோடய யூடியூப்பில் கொட்டிட்டேங்க. என்னை மாரி யாரெல்லாம் வேதனை பட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.